வணக்கம் எல்லோருக்கும். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களுடன் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற தகவல்கள் அரசாங்கத்தினுடைய உதவிகள் பொதுமக்களுக்கு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அதாவது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. அதை பற்றி பார்க்க போகின்றோம். அத்துடன் 2 சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இடையிலே கடும் சண்டை போய்கொண்டிருக்கிறது. அது என்ன சண்டை என்றதையும் பார்க்க போகின்றோம். அதே வேளையில் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஏனைய சூப்பர் மார்க்கெட்டுகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில சிறிய மாற்றங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அத்துடன் லண்டன் மேயர் சாதிக் கான் அறிவித்திருக்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனல் புதியதொரு சேனல் என்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ஏராளமானவர்கள் நல்ல நல்ல கருத்துக்களை எழுதி கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. இந்த முறை சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அரசாங்கம் 500 மில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கி இருந்தது. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கொண்டே வரேன். இந்த 500 மில்லியன் பவுண்ட்ஸும் UK முழுவதும் இருக்கிற எல்லா கவுன்சிலுக்கும் பிரித்து கொடுபட்டு. ஒவ்வொரு கவுன்சிலையும் இருக்கக்கூடிய சனத்தொகையின் அடிப்படையிலையும் மற்ற தேவைகளினுடைய அடிப்படையிலையும் ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் ஒவ்வொரு விதமான தொகையை அரசாங்கம் பிரித்து கொடுத்துருக்குது. இப்போ கவுன்சில்காரர் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை தங்களுடைய மக்களுக்கு, தங்களுடைய கவுன்சிலில் வாழ்கிற மக்களுக்கு, குறிப்பாக வருமானம் குறைந்த மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் கொடுக்கலாம். சில கவுன்சில் காசை நேரடியாக காசாக கொடுக்குது. சில கவுன்சில்ஸ் எனர்ஜி பில்லை பே பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சில கவுன்சில்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட் வவுச்சர் என்று சொல்லி நீங்கள் அந்த வவுச்சரை கொண்டு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்க முடியும். அதுக்கு ஏற்றபடியான வவுச்சர்ஸை உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி பல்வேறு முறைகளில் தங்களுக்கு தரப்பட்ட நிதியை வருமானம் குறைந்தவர்களுக்காக ஒதுக்கி கொண்டு வருது நிறைய கவுன்சில்ஸ். அதில் ஒரு சில கவுன்சில்ஸை செலக்ட் பண்ணி அந்தந்த கவுன்சில் தங்களுடைய மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும்ன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லா கவுன்சிலையும் என்னால் சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் 300க்கும் மேற்பட்ட கவுன்சில்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நான் பிறகு சொல்கிறேன். இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு கவுன்சிலும் என்னென்ன வகையில் உதவி செய்யணும்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வின்சர் கவுன்சில், வின்சர் அண்ட் மெய்டன் ஹெட் கவுன்சில். இவையில் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய பகுதியில் வசிக்கக்கூடிய வருமானம் குறைந்தவர்களுக்காக 145 பவுண்ட்ஸ் கொடுக்கணும். 145 பவுண்ட்ஸ் நீங்கள் வின்சர் கவுன்சிலில் வசித்தாலோ அல்லது மெய்டன் ஹெட் கவுன்சிலில் வசித்தாலோ உங்களால் பெற முடியும், வருமானம் குறைவாக இருந்தால். அதே வேளையில் இன்னும் ஒன்று செய்யணும். என்னென்னு சொன்னால் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஃப்ரீ வவுச்சர்ஸ் கொடுக்கணும். ஸ்கூல் மீலுக்காக ஸ்கூல் மீல் வவுச்சர் என்று சொல்லி வவுச்சரும் கொடுக்கணும் வின்சர் கவுன்சில். அதே மாதிரி செப்டன் என்று சொல்லி ஒரு கவுன்சில். மேபி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது அந்த கவுன்சிலில் வசிக்கக்கூடும். உங்களோட கவுன்சிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்காக 150 பவுண்ட்ஸில் இருந்து 300 பவுண்ட்ஸ் வரைக்குமான காசுதவியை செய்யணும். அதேமாரி வெஸ்ட் யோர்க்ஷயரில் இருக்கக்கூடிய வேக் ஃபீல்டு என்று சொல்லி ஒரு கவுன்சில். அந்த கவுன்சிலில் வசிக்கிறார்களா யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அந்த கவுன்சிலில் நீங்கள் வசித்தா உங்களுக்கு 75 பவுண்ட்ஸ் வரைக்கும் உதவி செய்யுது அரசாங்கம். இப்போ கவுன்சில் வருமானம் குறைந்த அடிப்படையில் 75 பவுண்ட்ஸை கொடுக்குறார்கள். வெஸ்ட் யோர்க்ஷயரில் இருக்கக்கூடிய வேக் ஃபீல்டு என்ற கவுன்சிலில். அதேமாரி பெட்ஃபோர்ட்ஷயர், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழாக்கள் வசிக்கணும் எனக்கு தெரியும். இந்த கவுன்சிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைக்கு போகிற வயசில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் 122 பவுண்ட்ஸ் 50 பென்ஸ் சூப்பர் மார்க்கெட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். 122 பவுண்ட்ஸ் 50 பென்ஸ் பெறுமதியான சூப்பர் மார்க்கெட் வவுச்சர். அதை கொண்டு நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட சூப்பர் மார்க்கெட்ஸில் பொருட்களை வாங்கலாம். அதேமாரி ஹியர்ஃபோர்ட்ஷயர் கவுன்சில் என்று சொல்லி நான் இதுக்கு முதல் கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இந்த கவுன்சிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதி கூடின தொகை கொடுக்கணும். அப்படின்னு சொன்னால் 500 பவுண்ட்ஸு கிட்ட உதவி செய்யணும். இந்த கவுன்சிலில் வருமானம் குறைவாக இருந்தால், அதாவது உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்து உங்களுக்கு எனர்ஜி பில் பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணினா அதுக்கான சரியான எவிடன்ஸை நீங்கள் கவுன்சிலுக்கு கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 500 பவுண்ட்ஸ் வரைக்கும் அவியல் கிராண்ட் தெரிவினம், அதாவது மானியம் தெரிவினம். அதே நேரம் இந்த கவுன்சிலில் இன்னும் ஒரு சலுகையும் இருக்குது. என்னென்னு சொன்னால் 5 வயதுக்கு குறைவான பிள்ளைகள், 5 வயதும் 5 வயதுக்கு குறைவானதுமான பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு 75 பவுண்ட்ஸ் ஃபுட் வவுச்சர் தெரியணும். அதை கொண்டு நீங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கலாம், எங்கே வேண்டலாம், எப்படி செலவழிக்கலாம்ன்றதை பற்றி அந்த வவுச்சர் தரும்போதே அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவினோம். எனவே ஹியர்ஃபோர்ட்ஷயர் கவுன்சிலில் வசிக்கிறார்களுக்கு நல்ல சலுகைகளை அந்த கவுன்சில் கொடுக்குது. இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் இந்தந்த கவுன்சில் எல்லாம் கொடுக்குது, ஓகே, அப்போ நாங்கள் வசிக்கிற கவுன்சிலில் உங்களுக்கு என்ன தெரிவினம், நீங்கள் வசிக்கிற கவுன்சிலில் உங்களுக்கு என்ன தெரிவினம் என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300க்கும் மேற்பட்ட கவுன்சில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பெஸ்ட் ஐடியா அந்தந்த கவுன்சிலுக்குரிய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம்.
பார்க்கறதான். எது எப்படி இருந்த போதும் யூகே முழுவதும் இருக்கிற எல்லா கவுன்சிலுக்குமான கடைசி திகதி வந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி. எனவே அதுக்கிடையில் முயற்சி செய்து பெறக்கூடிய எல்லா உதவிகளையும் பெற்றிடுங்க. அடுத்தது யூகேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இடையில கடும் சண்டை. அந்த சூப்பர் மார்க்கெட்டுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று டெஸ்கோ, மற்றது வந்து லிடில். என்ன சண்டை என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து லிடில் என்ற லோகோ. இந்த லோகோ எப்படி இருக்குது? நீல கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நடுவில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுக்கு நடுவில் வந்து லிடில் என்று எழுதப்பட்டிருக்கு. இது வந்து லிடிலுக்குரிய லோகோ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெஸ்கோவினுடைய கிளப் கார்ட்டினுடைய லோகோ. இது எப்படி இருக்குது? இதுவும் அதே மாதிரி நீல கலர் பேக்ரவுண்ட், நடுவில் மஞ்சள் கலர் சர்க்கிள், அதுக்கு நடுவில் வந்து கிளப் கார்ட் ப்ரைஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து லிடில் வந்து வழக்கு போட்டிருந்தது என்னென்னு சொன்னால், எங்களுடைய லோகோவை காப்பி பண்ணி இவையில் தாங்கள் லோகோ உருவாக்கி இருக்கிறோம் டெஸ்கோக்காரர், எனவே அந்த லோகோவை வந்து மாற்றணும். இது வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. கஸ்டமர்ஸ் டெஸ்கோக்குள்ளே நின்று கொண்டு தாங்கள் லிடிலுக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணினோம். இது வந்து கஸ்டமரை வந்து பயங்கரமாக குழப்புது. எனவே வந்து டெஸ்கோக்காரர் தங்களுடைய லோகோவை வந்து மாற்றணும் என்று சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போயிட்டு, போன மாதம் வரைக்கும் அந்த நீதிமன்றம் மாறி மாறி வழக்கெல்லாம் இழுபட்டு கடைசியாக வந்து அந்த வழக்கில் வந்து லிடில் தான் வெண்டது. ஏன்னு சொன்னால் இந்த லோகோவை முதல்ல உருவாக்கினது வந்து லிடில் தான். எனவே அந்த வழக்கில் வந்து டெஸ்கோ தோல்வி அடைஞ்சு லிடில் வெண்டுட்டுது. அதோட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னென்னு சொன்னால் 9 வாரங்கள் டைம் கொடுத்து இந்த 9 கிழமைக்குள்ள வந்து டெஸ்கோ வந்து எல்லா லோகோவையும் மாற்றணும். அதுக்கு பிறகு இந்த லோகோவை வந்து பாவிக்கலான்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுட்டுது. இப்போ வந்து டெஸ்கோவுக்கு பெரிய தலையடி என்னென்னு சொன்னால் இந்த கிளப் கார்ட்டின் லோகோவை வந்து மாற்றணும். ஏன்னு சொன்னால் டெஸ்கோவினுடைய கிளப் கார்ட் வந்து பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சு அது நிறைய கஸ்டமர்ஸால் பாவிக்கப்படுற ஒரு கிளப் கார்ட் முறையாக இருக்குது. அப்போ இந்த லோகோவை பார்த்த உடனே கஸ்டமர்ஸுக்கு புரிஞ்சிடும் இது வந்து கிளப் கார்ட் ப்ரைஸில் வருதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ டெஸ்கோக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் இந்த ப்ரைஸ் லேபிள் இருந்தாலுமே கூட சில ப்ரைஸுக்கு பக்கத்தில் வந்து கிளப் கார்ட் ப்ரைஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அதை வச்சு எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த பொருளை வந்து நாங்கள் விலை குறைவாக வாங்கலாம், எங்கள்கிட்ட டெஸ்கோ கிளப் கார்ட் இருந்தான்னு சொல்லி. அப்போ அப்படியான ஒரு சூழலில் வந்து திடீரென்று வந்து லோகோவை மாற்றுறது வந்து தங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். தாங்கள் நிறைய கஸ்டமர்ஸை இழக்க வேண்டி வரும் என்று சொல்லித்தான் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டு வந்தது டெஸ்கோ. இருந்தாலுமே கூட டெஸ்கோ தோல்வி அடைஞ்சதால் இப்போ வந்து லோகோவை மாற்ற வேண்டி வந்துட்டுது. அப்போ டெஸ்கோ வந்து தன்னுடைய கிளப் கார்ட் லோகோவை வந்து இப்போ மாற்றி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதே நீல கலர் பேக்ரவுண்ட், ஆனால் நடுவில் மஞ்சள் சர்க்கிள் இருக்குது தானே, அந்த சர்க்கிளை வந்து ரெக்டாங்கிளாக மாற்றி இருக்கு. அதாவது ஒரு செவ்வக வடிவத்தில் வந்து மாற்றி இருக்குது. அவ்வளோதான் மாற்றம், மிச்சம் எல்லாம் அதே மாதிரியே இருக்கும். அதாவது நடுவில் வந்து மஞ்சள் கலரில் சர்க்கிள் வச்சுருந்தா தானே நீ வழக்கு போடுவேன், நான் சர்க்கிளே வச்சுருக்கல பேர், நான் ரெக்டாங்கிளில் வச்சுக்கிறேன், இனி முடிஞ்சால் வழக்கு போட்டு பாருன்னு சொல்லி அந்த லிடில் காரரை வந்து கடுப்பேற்றுற விதமாக இப்போ டெஸ்கோ வந்து லோகோவை மாற்றி கொண்டு வருது. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 8 மில்லியன் லோகோ வந்து மாற்ற வேண்டியிருக்குதாம். ஏற்கனவே அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தா எல்லாத்தையும் தூக்கி பின் அடித்து போட்டு இப்போ அவ்வளோத்தையும் வந்து திருப்பி புதுசாக வந்து பிரிண்ட் பண்ண வேண்டி வந்துட்டு தான். இதுக்காக 7 மில்லியன் பவுண்ட்ஸை வந்து டெஸ்கோ நிறுவனம் வந்து செலவழிச்சிருக்குதான். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது லண்டன் மேயர் சாதிக் கான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய மேப். இது என்ன மேப்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், லண்டனுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் வந்து சூப்பர் லூப் என்று சொல்லி ஒரு பஸ் ஒன்று ஓடி தெரியுது. இந்த பஸ் சேவை மூலம் குறிக்கப்பட்ட இடங்களுக்கு, அதாவது விமான நிலையங்கள், பெரிய பெரிய தொடருந்து நிலையங்கள், இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து வேகமாக போகக்கூடிய மாதிரி இருந்தது. இது வந்து சூப்பர் லூப் 1. இன்றைக்கு வந்து சாதிக் கான் அறிமுகப்படுத்திக்கிறது வந்து சூப்பர் லூப் 2க்கான ஒரு மாதிரி வரைபடம். அதாவது வந்து அவர் என்ன சொல்கிறார் சொன்னா, இப்ப வரப்போற தேர்தலில் வந்து அவர் தெரிவு செய்யப்பட்டா இந்த சூப்பர் லூப் 2 பஸ் சர்வீஸை வந்து அவர் அறிமுகப்படுத்துவாராம். இதுல வந்து இன்னும் நிறைய இடங்கள் வந்து கவர் பண்ணப்படும், இன்னும் ஏராளமான மக்களுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார். அதுக்கான ஒரு மாதிரி படத்தை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கார். இப்படித்தான் இருக்கும் அதனுடைய மேப். எனவே திரு சாதிக் கான் அவர்கள் மீண்டும் லண்டன் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் சூப்பர் லூப் 2 என்று சொல்லப்படக்கூடிய இந்த பஸ் சர்வீஸை வந்து தான் அறிமுகப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.